வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். கசகல பைரவி பைரவரப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திரு சரணம் காசி தேவகுல பண்டார வேதாச்சாரியா தப்பாரமப்பணம் சரணம் காசி தேவகிரி தவதிரு விநாராமணகுடி தற்பாரமப்பணம் சரணம் பிரபம்ம ஸ்ரீபம்பரேஸ்வரி நரரி பாபாஜி திருடைய அப்பணம் சரணம் ஓம் ஸ்ரீம் காலபைரவாய் குடாசம் ஓமை சரணபைரேஸ்வரி ஓம் கிளிம் யோகபேஷுபிச்சம் சங்குரு பைரவாய் மங்களம் ஓம் ஸ்ரீம் கிளிமை ஜெகன்மாதா பிதா பிரபம்ம ஸ்ரீமேத பைரவம் திருடைய அப்பணம் சரணம் ஓம் கிரி நமசிவாய பைரவ சிவம் திதி விஷ்ணு ததாவாரः நட்சத்திர விஷ்ணுரேவசா யோக சகடம் சைவ விஷ்ணுமய ஜகத்குரு குருபர்மா குரு விஷ்ணு தேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமः. ஜெயந்தி மங்களா மந்திர மங்களாகாளி பத்ரகாளி கபாலி துர்கா சிவா சிவராத்திரி ஸ்வஹா சுதா நமஸ்துதே மகாதேவீஷ வித்மஹே விஷ்ணுமத்திய தேவஹே தன்னோ லட்சுமி பிரஜோதியாது. இன்னைக்கு தேதி வந்து 23ஆம் தேதி 6ஆம் மாதம் 2/2/5. அது ஒரு திங்கட்கிழமை காலை மணி 12 மணி போல ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக தகவல். நான் 2025 தான் இந்த டிக்டாக்கில் வந்து சேர்ந்து சில ஆன்மீக தகவல் எனக்கு தெரிஞ்சது, என் அனுபவம், இந்த முன்னோர் சொல்லிக் கொடுத்தது, நான் காசியில் அகோரி கூட இருந்தது, சில கற்றுக்கிட்ட பாடங்கள், உண்மையான விஷயம் பார்த்தது, இதெல்லாம் நான் வந்து மக்களுக்கு என்னோட ஆன்மீக தகவலை வந்து புவனேஸ்வர பைரவர் அருளோட நாங்கள் சொல்கிறோம். அதை கேட்குறவங்க கேட்குறவங்க இஷ்டம். அதான் தர்மம். யாரையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. எனக்கு தான் எல்லாம் தெரியும் நம்ம சொல்லவும் கூடாது. நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு உண்மையாக இருந்தால் ஏற்றுக்கலாம், பரவாயில்ல. ரெண்டாவது வந்து நான் வந்து அமிர்த கடிகை பற்றி நான் பேசியிருந்தேன். அமிர்த கடிகை என்பது சனிக்கிழமை ரோடு நட்சத்திரம் வந்தால் அது அமிர்த கடிகை. அது வந்து 2 வருஷத்துக்கு ஒரு முறை 3 வருஷத்துக்கு தான் வரும். நானும் பஞ்சாங்கத்தில் டெய்லி பார்த்துட்டு வருவேன். ஒரு வருஷம் பஞ்சாங்கம் வந்தோடனே நான் பார்ப்பேன். என்றைக்கு சனிக்கிழமை இந்த ரோடி நட்சத்திரம் வருதோ அன்றைக்கி அந்த அமிர்த கடிகை மக்கள்கிட்ட சொல்லி அன்றைக்கி வந்து பைரவர் பூஜையும், வீட்டில் புவனேஸ்வரி பூஜையும், குத்தோலுக்கு பூஜையும், சத்யநாராயண பூஜையும், கேதார கௌரி விரத பூஜையும், எதையுமே குத்தூலுக்கு ஏற்றி வச்சு ஒரு துளசி பூஜை கூட பண்ணலாம். லட்சுமி காயத்ரி மந்திரம் சொன்னாலே போதும். சரி, இப்போ வந்து எல்லோரும் என்ன கேட்குறாங்கன்னா, ஆன்மீக தகவல் வந்து 2 விதமான பூஜை முறைகள் உண்டு. ஒன்று வந்து அபச்சார பிரயோகம். அது வந்து எந்த ஒரு குருவும் அதை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, தெரிஞ்சாலும் தெரியாமல் தான் இருப்பாங்க. அது அபச்சார பிரயோகம், மற்ற கெட்டது செய்வது. அதை வந்து செய்யக்கூடாது சொல்லி நிறைய ரிஷிகளும் அகோரிகளும் சொன்னது அது உண்மைதான். ஏன்னா அது வந்து நம்மளுக்கே நம்ம வந்து கொல்லி வச்சுக்கிற மாதிரி அர்த்தம். கொல்லின்னு ஒன்று இல்லை, நம்மளுக்கே வந்து சாப்பாட்டு விஷம் கலக்கிற மாதிரி அர்த்தம். அதான் அபச்சார பிரயோகம். அது வந்து 2வது பூஜை. முதல் பூஜை வந்து மக்கள் நலனுக்காகவும், ரிஷிகள் நலனுக்காகவும், பஞ்சபூதங்கள் நலனுக்காகவும், இயற்கை சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கணும் இருப்பதுக்காக தான் ரிஷிகள் வந்து நம்மளுக்கு நிறைய பூஜை வேதங்கள், இதிகாசங்கள், ஆகமங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. அதை பின்பற்றவங்க நல்லா இருக்காங்க. என்னோட அனுபவத்தில் நல்லா இருக்காங்க. கஷ்டங்கள் ஏன் வருதுன்னா நம்மளோட கர்மா, நம்ம ஜாதகப்படி நம்ம கர்மா நேரங்கள் சரியான நேரத்தில் நம்ம கஷ்டங்கள் வரும். சரி, இப்போ வந்து சிலர் வந்து நான் முதல் இந்த டிக்டாக்கில் வந்து அமிர்த கடிகை பற்றி பேசுகிறேன். 2வது வந்து மைத்ரா முகூர்த்தம், கடன் இல்லாமல் எப்படி வாழ்வது, கடன் இருந்தால் அதை எப்படி அடிப்பது, என்ன நேரங்கள் அதை பயன்படுத்துறது, ஜாதகத்தில் லக்ன அடிப்படையில் என்னென்ன அந்த அந்த மைத்ரா முகூர்த்தம் எந்த லக்ன அடிப்படையில் எத்தனை மணி நேரம் வருதுன்னு சொல்லி நானே குறிப்பெல்லாம் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பயன்படுத்திங்க. அதை தொட்டு சில குருமார்கள் சில கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாங்க. என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, இந்த அஞ்சனம் பற்றி நான் ரொம்ப சொல்லியிருந்தேன். மை சொல்லுவாங்க. அஞ்சனம்னா தமிழில் மை, அஞ்சனம் வந்து சமஸ்கிருதம். அது வந்து நம்மளுக்கு சில உதவிகள் பண்ணும். அது வந்து பயன்படுத்தணும். நல்ல அஞ்சனம் நம்ம பயன்படுத்தணும். சில பேர் வந்து இந்த தலைச்சம்பிள்ளை மைனா என்னன்னு கேட்டிருந்தாங்க. தலைச்சம்பிள்ளை மைன்னு என்னன்னு கேட்டாங்க. அது வந்து உண்மையாக சில குருமார்கள் கேட்டிருந்தாங்க. அப்போ நான் சொல்லியிருந்தேன், என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன், தலைச்சம்பிள்ளை மைன்னா இப்போ ஒன்று கிடையாது. தலைச்சம்பிள்ளைக்கு பேர் தான் தென்னம்பிள்ளைன்னு அர்த்தம். அதாவது இந்த நம்ம வந்து ஒரு தேங்காவை வாங்கி அதை வந்து முளைக்க வைத்து அதை நட்டு வைத்து அந்த தேங்காய் மரம் வளர்ந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வந்து அதுலேருந்து வர காய், அதுலேருந்து வர காய் தான் தென்னம்பிள்ளை. அந்த காயை நல்லா முத்த விட்டு காஞ்ச பிறகு அதை உடைச்சி நீரை வந்து திருவத்தில் ஊற்றி அந்த தேங்காய் உடைச்சி அந்த திரும்பி பால் எடுத்து அந்த பாலை வந்து புளிக்க வச்சு அதை சட்டியில் நம்ம புளிக்கிற பாலை நம்ம லேசாக ஊற்ற அதுலேருந்து ஒரு எண்ணெய் திரண்டு வரும். அதுதான் தேங்காய் எண்ணெய். அந்த எண்ணெய்க்கு பேர் தான் தலைச்சம்பிள்ளை. அந்த எண்ணெயில் செய்கிற அஞ்சனத்துக்கு பேர் தலைச்சம்பிள்ளை மை. தலைச்சம்பிள்ளைன்னா எல்லாம் பயப்படுறாங்க. அது வந்து உயிர் பலி எதுவுமே கிடையாது. சாஸ்திரத்தில் உயிர் பலி இல்லை. நான் அகோரியை பார்த்துருக்கேன். பச்சை அரைச்சி சாப்பிட்ற அகோரியும் கூட சொல்லுவாங்க உயிர் பலி செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு செய்யக்கூடாது. ஆனால் உயிர் பலி வந்து எல்லாரும் வந்து துரு தேவதைகளுக்கு சில உபாசனை மார்கள் கொடுக்குறாங்க. அது வந்து எப்படி எனக்கு தெரியல. அது பெரிய பாவம். செய்யவும்
கூடாது. நம்பிக்கொள்ளும் சில பேர் சில துர்தேவதைகள் மந்திரத்தை கற்றுக்கிட்டு சில பேர் ரத்த பலி கொடுக்குறாங்க. அது பெரிய ஒரு ஆபத்து, குடும்பத்துக்கே அது ஆபத்து. ஆனால் ரிஷிகள் வந்து நலன் கருதி நம்மளுடைய மக்கள் நன்கு வேதங்கள் நலன் கருதி சில பேர் சில பரிபாஷைகள் வந்து சொல்லி வச்சாங்க. இப்போ தலைச்சம்பிள்ளைன்னு என்ன அர்த்தம்? தென்னம்பிள்ளைக்கு பேர் தலைச்சம்பிள்ளை. அதுலேருந்து எடுக்கிற முதல் காய் தான். அந்த காயில் எடுக்கப்பட்ட அந்த பால்லேருந்து எடுக்கப்பட்ட தேங்காய் எண்ணெய் தான் சில மூலிகைகள் போட்டு அதில் உரு கொடுத்து, உருனா மந்திர சக்தி கொடுப்பது உயிர். இது கொடுத்து அதில் செய்யப்பட்ட அஞ்சனத்துக்கு மகத்தான சக்தி உண்டு. அது உண்மைதான், பொய் இல்லை. என்னோட அனுபவத்தில் அது உண்மை. மற்றவங்களுக்கு எப்படி எனக்கு தெரியாது. சரி, வந்து இதை பற்றி கேட்டிருந்தோம். அப்போ நான் ஜாதகத்தை பற்றி நான் பேசியிருந்தேன், நிறைய குறிப்புகள் பற்றி பேசியிருந்தேன். இந்த ஜாதக குறிப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூலோக ஜாதகம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பூலோக ஜாதகம் நான் வந்து 2019 2020 வரைக்கும் பூலோக ஜாதகம் கொஞ்சம் சரியில்லை சொல்லியிருந்தோம். அதை பற்றி நிறைய பிரச்சனைகள் நிறையா இது வந்தது. ஆனால் அது பொய்ன்னு சொல்லுங்கள். நான் எப்பயுமே வந்து இந்த பூலோக ஜாதகம் பேசினேன்னா ரவிகுரு பிரசாத் பொய் சொல்கிறான்னு சொல்லுங்கள், நினச்சிக்கங்க. ஏன்னா ஜாதகம் என்பது சில சமயம் நடக்காமல் போகும். அதனால் எப்பயும் நான் பூலோக ஜாதகம் பலன் பற்றி சொன்னேன்னா அது பொய்ன்னு சொல்லுங்கள். அது எப்பயுமே அதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படியே நான் சொல்கிற விஷயம் நடந்துருச்சு சொன்னால் அதுக்குள்ள பரிகாரங்கள் செய்யுங்க கோயிலில். என்ன பரிகாரம்னா, பூமி நலனுக்காக, மக்கள் நலனுக்காக குருமார்கள் மாதத்துக்கு ஒரு முறை மகா உத்திர பைரவர் யாகம் செய்யணும். அதான் என்னோட ஆசை. எனக்கு சொல்லி கொடுத்து நான் சொல்கிறேன். எல்லா கோயிலையும் பைரவர் சாவனம் ஆகணும். எல்லா கோயிலையும் பூமி நலனுக்காக, மக்கள் நலனுக்காக கண்டிப்பாக எல்லாரும் ஒரு ஹோமங்கள் கண்டிப்பாக செய்யணும். மாதத்துக்கு ஒரு ஹோமம் செய்யுங்க. அது பிரபஞ்ச சக்தி நம்மளை காப்பாற்றும். ஏன்னா 2019 2020 வரைக்கும் 2019 2025 வரைக்கும் பூலோக ஜாதகம் கொஞ்சம் அவ்வளோ சிறப்பு இல்லை. அடுத்து 2030, அடுத்து 2060. இதெல்லாம் வந்து மக்கள் பஞ்சபூதங்கள் நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கணும். பஞ்சபூதங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம எப்பவுமே வேண்டிக்கணும். மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் வேண்டிக்கணும். அதுக்கு தான் ரிஷிகள் வந்து இந்த யாகங்கள், மந்திரங்கள், பூஜைகள் எல்லாம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்து. ரெண்டாவது வந்து அசைவம் சைவம். இதை பற்றி நான் விரிவினை பற்றி நான் பேசியிருக்கேன். டிக்டாக்கோட ப்ரொஃபைலை பற்றி பார்த்துக்கங்க. அதாவது இறைவனுக்கும் மாத்திர பித்தருக்கும் படையில் இல்லை. அடிக்கடி சொல்லுவாங்க படையில் இல்லை. அவங்களாம் வேதங்கள் படி பூஜை, மந்திர ஜபம், ஹோமங்கள் இதுதான். சில பேர் நம்பிக்கையாக செஞ்சுட்டு போகிறாங்க. அது அவங்க நம்பிக்கை. நான் தான் சொல்கிறேன், இந்து சனாதன தர்மம் என்ன சொல்லுதுன்னா, மற்றவங்க கூட சொல்லவே சொல்லக்கூடாது. அவங்க அறிவு கேட்டது, அவங்களுடைய சிந்தனை கேட்டது, அவங்க கற்றுக்கிட்டது, அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு சொல்ல கொடுத்தது அவங்க செய்கிறாங்க. அவங்க எந்த ஒரு குருக்கிட்டையும் கற்றுக்கிட்டா எந்த ஒரு தப்பான வழிபாடும் செய்ய மாட்டாங்க. எல்லா வழிபாடும் இறைவனுக்கு அர்ப்பணம் தான். இருப்படக்கம் அர்ப்பணம் சரணம். இப்போ பூலோக ஜாதகப்படி பார்த்தா, இப்போ கேது பகவான் வந்து சிம்மத்தில் இருக்கார். நான் வந்து சொல்லியிருந்தேன்ல, குழந்தை வந்து உத்திரட்டா நட்சத்திரத்தில் பிறந்த மிகப்பெரிய ஒரு யோகம், மகாலட்சுமி கடாட்சம். அதே மாதிரி குழந்தை ஆம்பளை பிள்ளை. இது ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள பிரிவினை. ஜோதிட சாஸ்திரப்படி ஆம்பளை பிள்ளை அவிட்டம் சித்திரை மிருக குழந்தை பிறந்தால் அதுக்கு சில ஹோமங்கள் பரிகாரங்கள் செய்யுங்கம்மான்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த மாத்திரு பித்ரு தோஷம் ரொம்ப முக்கியம். மாத்திரு பித்ரு தோஷம் அது பிறகு இருக்கலாம் வரேன். இப்போ இந்த ஆண்டு வந்து கேது பகவான் வந்து சிம்மத்தில் இருக்கார். பூலோக ஜாதகம் படித்த குருமார்களுக்கு தெரியும், எப்போ கேது பகவான் மேஷத்திலையும் சிம்மத்திலையும் தனுசிலையும் இருந்து குழந்தை பிறந்துச்சு சொன்னால் அந்த குழந்தை ஒரு பெரிய ஒரு ஆன்மீகவாதியாக வந்து மக்களுக்கு ஒரு நல்ல நலன் கருதி சில விஷயங்கள் நல்லது செஞ்சு கொடுப்பார். குருவா வந்து உபதேசம் பண்ணுவார். அதாவது ஒரு ஆன்மீகவாதி பிறக்கிறாங்கன்னு அர்த்தம். கேது பகவான் என்றைக்குமே அஸ்வினி நட்சத்திரமான அஸ்வினி, பரணி, கார்த்திகை 3 நட்சத்திரம் மேஷ வீட்டில் இருப்பார். அப்புறம் மகம், பூரம், உத்திரம் வந்து சிம்ம வீடு, மூலம், புறம், உத்திராடம் வந்து தனுசு வீடு. இந்த 3 வீடு வந்து அக்னி தத்துவ ராசின்னு சொல்லுவாங்க. அது ஜோதிடத்தில் சாஸ்திரத்தில். இந்த ஆண்டு வந்து கேது பகவான் ஒரு 1.5 வருஷம் வந்து சிம்ம வீட்டில் இருக்கார். சிம்ம வீட்டில் பிறந்த கேது பகவான் இருந்த பிறந்த குழந்தை மிகப்பெரிய ஒரு ஆன்மீக குரு வருவாங்க. என்னோட குரூப்பில் சேர்ந்தவங்க இப்போ சத்தான், காசிக்கால, பண்டாரப்பயர், காட் மலேசியாவில் உள்ளவங்களுக்கு ஏற்கனவே அவங்க 3 குழந்தை இருக்குது. அதுக்கு பிறகு பைரவ வழிபாட்டுக்கு வந்து அவங்களுக்கு போன மாதம் ஒரு ஆண் குழந்தை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எப்பயுமே அதான் சொல்வேன், எல்லா பிள்ளையும் நல்ல பிள்ளைங்க நல்லா பிறக்கணும். நம்மளை விட நம்ம பிள்ளைங்க யோகமாக பிறக்கணும். அதுக்கு தான் இத்தனை வழிபாடு, இத்தனை பூஜை, இத்தனை புரஸ்காரங்கள். இப்போ பூலோகத்தில் இப்போ இந்த எல்லா ஆத்மாக்களும் கர்மாத்மாக்கள் தான். கர்மாத்மாக்கள் தான். நாளைக்கு வந்து எனக்கு நல்லது தான் வரணும், எனக்கு கஷ்டம் வரணும் வேண்டவே கூடாது. ஆனால் சில ரிஷிகள் என்ன எடுத்துருக்காங்கன்னா, நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன், இந்த கேது பகவான் மேஷ வீட்லேயும் சிம்ம வீட்லேயும் தனுசு வீட்டில் பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஆன்மீக உணர்வு இருக்குது. மக்கள்
அதுக்காக வாழ்கிறவங்களும் இருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க. இது அனுபவத்தில் உண்மையாக இருக்கிறதுனால என்னோடய குரூப்பில் 100 பேர்த்தில் வந்து ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறந்த பேர் சொல்ல விரும்பலை. அவங்களுக்கு நான் மந்திர பேர் தான் நான் வச்சேன். ஏன்னா அந்த குழந்தை அப்பா அம்மாவுக்கு யோகமாக இருக்கணும், அதுதான் என்னோடய ஆசை. அடுத்தது வந்து அதாவது இன்னைக்கு 25ஆம் தேதி 6ஆம் மாதம் புதன்கிழமை அமாவாசை அன்னைக்கு வருது. அமாவாசை வருது. அதனால் நான் சொல்லிக் கொடுத்தேன் எப்படி எளிய முறையில் தர்ப்பணம் பண்ணுறது. எள்ளு தண்ணி மட்டும் வைத்து எப்படி வீட்டுக்குள்ளேயே ஒரே காயத்ரி மந்திரம் மட்டும் சொல்லி எப்படி தர்ப்பணம் மட்டும் சொல்லி கொடுத்தேன். சில பேர் செஞ்சு நல்லா பண்ணி பார்க்குறாங்க. 2 பிண்டம் வச்சு எப்படி செய்வது சொல்லி கொடுத்தேன். அப்புறம் 5 பிண்டங்கள் பிடிச்சி வச்சு எப்படி செய்வது தர்ப்பணம் சிராத்தம் எப்படி செய்வது சொல்லி கொடுத்தேன். அடுத்தது வந்து 10 பிண்ட மந்திரம் நான் சொல்லிட்டேன். பிறகு நான் சொல்கிறேன். அப்போ இந்த தர்ப்பணம் வந்து எளிய முறை, எள்ளு தண்ணி மட்டும் இருப்பது பேர் தர்ப்பணம். பிண்டம் வச்சு செய்வது கொஞ்சம் விரிவாக சிராத்தம். அப்போ இதை வந்து தயவு செய்து எல்லாரும் மாத்திரு பித்ரு தோஷம் இருக்கக்கூடாது. எல்லா பூஜைக்கும் முதல் பூஜை வந்து இந்த மாத்திரு பித்ரு வழிபாடு தான். அது வந்து இந்த சிராத்தம் தான். இதை எல்லாரும் தயவு செய்து கடைப்பிடிக்கணும் என்னோட ஆசை. ஏன்னா இதை வந்து ஏன் நான் சொல்கிறேன்னா, இது வந்து கொஞ்சம் மக்களுக்கு விரிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு குடும்பத்தில் தெரிஞ்சுங்க, தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு தெரிஞ்சுங்க. ஒரு குடும்பத்தில் வந்து 40 வயதுக்கு பிறகு நோய்கள் வருது, 40 வயதுக்கு பிறகு வந்து துர்மரணம் அடைவது. ஒரு குடும்பத்தில் வந்து துர்மரணம் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து தூக்குமாட்டி ஏற்பது, அடிப்பட்டு இருப்பது, சிறுவீச்சில் இருப்பது. அப்பா அம்மாவே வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்தாலே அதே ஒரு வகையில் குடும்பத்தில் ஒரு மாத்திரு பித்ரு தோஷம் தான். அப்போ அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த சிராத்தத்தை கற்றுக்கிட்டு கண்டிப்பாக செய்யணும். அது ஆடி அமாவாசை முன்னிட்டு செய்யணும், மகாலய அமாவாசையை முன்னிட்டு செய்யணும், தை அமாவாசையை முன்னிட்டு செய்யணும். இது ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு அடுத்து ஆடி மாதம் வருது இல்லையா, அதனால ஆடி மாதத்துக்காக தான் இந்த சிராத்தத்தை பற்றி நான் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுத்து வசதி உள்ளவங்க குருமார்களை வைத்து வீட்டில் ஹோமங்கள் செய்யுங்க. சில பேர் இதை எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் கோயிலுக்கு தர்ப்பணம் பண்ணால் பண்ணுங்கள், தப்பே இல்லை. கோயிலில் போய் தர்ப்பணம் பண்ணுவாங்க, பண்ணுங்கள், அதெல்லாம் சந்தோஷம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு அப்பா அம்மா சாஜி அணிஞ்சிட்டா இறந்துட்டா எந்த ஒரு குருமார்களும் வரமாட்டாங்க அந்த சமடி கண்ட ஹோமத்துக்கு. ஏன்னா இறப்பு என்பது வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு தீட்டு தோஷம் நினைக்கிறாங்க. அது மிகப்பெரிய உத்தமம், மிகப்பெரிய ஒரு புனிதமான ஒரு பூஜை, புனிதமான ஹோமங்கள் செய்யணும். அதுக்கு பேர் சமண்டி கண்ண 13 நாள் ஒரு ஹோமம் இருக்குது. ஆனால் இது ஏன் நான் சொல்லிக் கொடுக்குறேன்னா, என்னதான் பெரிய வசதியானவனாக இருந்து ஒரு கோயில் கட்டினா கூட பெரிய தலைவராக இருந்தாலும் சரி, அவர் இறப்புக்கு குருமார்கள் வரவே மாட்டாங்க ஹோமங்கள் செய்யணும். இது தெரிஞ்சுக்கணும். உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் சிறப்பாக செய்யணும்னா நீங்கள் குருக்களாக மாறணும். இப்படின்னா எளிய முறையிலாவது கற்றுக்கணும். சிராத்தம் பண்ணால் தான், அதை செய்து பலன் பார்த்தா தான், அந்த விஷயம் என்னக்குன்னு உணர்ந்தால் தான் உங்களோட முன்னோர்களுக்கு நீங்கள் சிறப்பாக செய்ய முடியும். சமடி கண்டம் வந்து மிக முக்கியம். நெருப்பு காரியம் என்பது முக்கியம். அது வந்து சரிவர செஞ்சால் தான் அடுத்த குழந்தைங்களுக்கு, அடுத்த ஜெனரேஷனுக்கு, அடுத்த வழிமுறைகளுக்கு அந்த தோஷம் வராது. அந்த ஆத்மா வந்து கடைசி யாத்திரை சொல்கிறாங்களே, அது அர்த்தமே என்னென்னா, இந்த வைதார நதி கருடபுராணப்படி வைதார நதியில் வந்து 96 கதவு தூரத்தை தாண்டினா தான் அவங்களுக்கு மோட்சத்துக்கு போக முடியுமா. அதுக்கு அவங்க செய்த தர்மம், அவங்க செய்த பூஜை, அவங்க செய்த தவம், அவங்க செய்த மந்திர ஜபங்கள் அவங்கள காப்பாற்றும். இல்லைன்னா அவங்க ரொம்ப பிள்ளைங்களுக்கும் தோஷங்கள் வந்து சேரும். எப்படி வந்து தோஷம் வந்து சேரும்னு சொன்னால், மாத்திரு பித்ரு தோஷம்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த ஜோதிட சாஸ்திரம் படித்தவங்களுக்கு தெரியும். சூரிய பகவானும் சந்திர பகவானும் கெட்டு இருந்தால் அது நடக்குமா. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இந்த ஆடி அமாவாசைக்கு தொட்டு தான் நான் வந்து இந்த விரிவாக நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா எல்லாரும் காசு உள்ளவங்க குருமார்கள்ட்ட போய் செய்வாங்க, தர்ப்பணமோ சிராத்தமோ தெரியல. அவங்க காசு இல்லாதவங்க என்ன செய்வாங்க, சொந்தமாக நீங்கள் செய்யுங்க, தப்பில்லை. எல்லா வேதங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதனுக்கு தான் எழுதப்படலை. எல்லா பூலோகத்தில் பிறந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் வேதங்கள் எழுதப்பட்டது. எல்லாரும் லகுவாக செய்யுங்க. லகு சிராத்தன்னு ஒரு விதிமுறை இருக்குது, லகுவா. அதாவது இந்த பித்ரு யஜ்ஞ புக்கு என்ன சொல்றதுன்னா, நீத்தார் நினைவோடு நிடங்கடவாய் நாம் அளிக்கும் நீத்தார் எள்ளுடன் நுணை தற்பை யாவுமாய் மூத்தார் துடிப்பாரி மூலவரை நாம் பணிவோமேட்டு பித்ரு யஜ்ஞ புக்கு ஒரு அழகா எளிய முறையில் 4 வரியில சொல்லி முடிச்சிட்டாங்க. 4 வரியில சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்போ உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் எளிய முறையில் தர்ப்பணம் செய்யலாம். இப்போ நான் ஒரு குருவாக இருக்கிறேன், எல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன். 2008 சொல்லிக் கொடுத்தேன், 2015 சொல்லிக் கொடுத்தேன், இப்போ 2025 சொல்லிக் கொடுக்குறேன். கற்றுக்கிட்டு பலன் பார்க்குறாங்க இல்லையா. இப்போ நீங்கள் ஒரு குருவாக இருந்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா எப்படி எளிய முறை சிராத்தம் பண்ணுறது, நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்க, வழியாக வரும். அப்புறம் நம்ம ஜெனரேஷன் தலைமுறைக்கு மாத்திரு பித்ரு தோஷம் வராது. அது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ வந்து என்னென்னா,
25ஆம் தேதி 6ஆம் மாதம் புதன்கிழமை அமாவாசை திதி வந்து 7:31 PM வரைக்கும் இருக்குது மலேசியா நேரம். இது வந்து நம்ம கஜலட்சுமி பஞ்சாங்கம் தான் பற்றி நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து மணிமுத்து ஐயா சுவாமி எழுதப்பட்ட மலேசியா ஜோதிடர் அவர் எழுதப்பட்ட ஒரு பஞ்சாங்கம் விபரம். எப்படின்னா இந்தியா நேரத்துக்கும் மலேசியா நேரத்துக்கும் மாற்றி அமைச்சு கொடுத்த ஒரு பஞ்சாங்கம். அதுதான் கஜலட்சுமி வாக்கிய பஞ்சாங்கம் மலேசியா. அது வாங்கி எல்லோரும் வீட்டில் வச்சுருங்க. தயவு செய்து எல்லோரும் பஞ்சாங்கம் வாங்கி வீட்டில் வச்சுருக்கணும். மலேசியா பஞ்சாங்கம், அதாவது இந்த பஞ்சாங்கம் தான் காமிக்கணும் பாருங்க. இது வாங்கி எல்லோரும் வீட்டில் ஒரு புக்கு வச்சுருக்கணும். ஏன்னா நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு அது புரியும். சரி, வந்து புதன்கிழமை 25ஆம் தேதி 6ஆம் மாதம் புதன்கிழமை அமாவாசை தேதி மிருகசீரிட நட்சத்திரத்தில் வருது. ரொம்ப யோகம், ரொம்ப ரொம்ப யோகம். இப்போ இந்த அமாவாசையை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சிராத்தமும் ஹோமமும் எளிய முறை தர்ப்பணமும் அப்படின்லாம் ஜபமாவது செய்யுங்க. ஜபமாவது கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். இது முக்கியம். அடுத்தது வந்து காயத்ரி மந்திரம் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஓம் தத்புருஷா வித்மஹே மம ஜென்ம மாத்ருபித்து நரக விமோகாய மோட்சகதி சித்தாய் தீமஹே தன்ன ருத்ரமூர்த்தி கால பைரவி பைரவர் பிரஜோதியாது தான். இதை வந்து மாத்திரு பித்ருவோட காயத்ரி மந்திரம் எளிய முறையில் நீங்கள் குத்தொழில் ஏற்றி வச்சு வீட்டுக்கு வெளியே தான் செய்யணும். முன்னோர்களுக்கு செய்கிற அந்த ஆத்மாவுக்கு செய்கிற பூஜைகளுக்கு வந்து வீட்டுக்கு வெளியே தான் செய்யணும். வீட்டுக்கு செய்யக்கூடிய ஆத்மாவுக்கு வந்து உடல் இல்லை, உயிர் இல்லை. உடல் ஆத்மா சாப்பிட முடியாது. இரவணக்கம் ஆத்மாவுக்கும் படையில் இல்லை. தீபம், பூஜை, ஜபம், ஹோமம். ஹோமத்துக்கு பேர் திலா ஹோமம் சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு முறை எல்லா குடும்பவாசிகளும் திலா ஹோமம் செய்யணும். அவங்க நம்பி குருமார்கிட்ட பார்த்து கண்டிப்பாக செய்யுங்க. ஏன்னா இந்த மாத்திரு பித்ரு தோஷம் வந்தால் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்து. எல்லா பூஜைக்கும் எல்லா இதுக்கும் இந்த பித்ரு தோஷம் பித்ரு தோஷம் இருக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த பட்சங்களை புதன்கிழமை அமாவாசை நீங்கள் செய்ய முடியலன்னா ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் செய்யலாம். அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அந்த திதியும் அந்த நட்சத்திரம் வேகம் வந்து 7 நாள் கண்டிப்பாக இருக்கும். இப்போ வச்சுங்களேன், புதன்கிழமை நான் வேலைக்கு போகிறேன், என்ன செய்ய முடியலன்னா புதன்கிழமை முடிஞ்சு வர சனிக்கிழமையும் கண்டிப்பாக நீங்கள் தர்ப்பணம் சிராத்தம் பண்ணலாம். ஞாயிற்றுக்கிழமையும் தர்ப்பணம் சிராத்தம் செய்யலாம். இது ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது திருப்பி சொல்லியிருந்தேன், இந்த ஆண்டு வந்து நம்மளுக்கு வந்து 2025 முடியணும். 2025 வரைக்கும் பூலோக ஜாதிபதி மக்களுக்கு வந்து ஒரு திகில் பயம் கண்டிப்பாக இருக்கும். இப்பயுமே நம்ம சாமிக்கு போடும்போது ஒரு பிரார்த்தனை வைங்க. என்ன பிரார்த்தனை சொன்னால், லோகா சமஸ்தா சுதினோ பவந்தோ ஸ்வாஹா. அக்னிகாரி நீங்கள் எளிய மொழி செஞ்சால் கூட இதை 108 ஆவர்த்தி கொடுங்க. ஏன்னா நம்மளுக்கு எங்கே சுற்றியும் இயற்கை நல்லா இருக்கணும். பஞ்சபூதங்கள் நம்மளுக்கு சரிவர செயல்படணும். பஞ்சபூதங்கள் நல்லா இருந்தால் தான் நம்ம மூச்சையே நம்ம விட முடியும், வாழ முடியும். காற்று அசுத்தமாக வாழ முடியாது. ஆனால் எப்பயுமே இருவட்ட பிரார்த்தனை பிரார்த்தனை என்ன செய்யுங்க, பஞ்சபூதங்கள் நம்ம சிறப்பாக செயல்படணும். அதே மாதிரி தாய் தந்தை குல குரு, ஒரு குருக்கள் ஒரு குடும்பத்துக்கு குருவாக இருக்கணும். 3 பேர் நல்லா இருக்கணும். உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும் வேண்டியது. அதான் லோகா சமஸ்தா சுதினோ பவந்தோ சொல்லி இந்த மந்திரத்தை நம்ம எப்பயுமே ஜமால் கண்டிப்பாக செய்யணும். அடுத்தது வந்து இந்த ஆடி மாதம் எப்போ பிறக்குதுன்னா 17ஆம் தேதி தான் ஆடி பிறக்குது. 17ஆம் தேதி 7ஆம் மாதம் வியாழக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறக்குது. சொல்லி உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து மகாலட்சுமி நட்சத்திரம். அன்னைக்கு வந்து கண்டிப்பாக எல்லாரும் வந்து அது எப்படி சொல்லுவாங்கன்னா மாத சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. ஒரு மாதம் பிறப்பதுக்கு பேர் சங்கராந்தி. சங்கராந்தி என்பது வந்து ஒரு மாத பிறப்பு. இப்போ மாத பிறப்பு அன்னைக்கும் அமாவாசை அன்னைக்கும் கண்டிப்பாக முன்னோர்களுக்கு பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம செய்யணும். அதுக்கு வந்து திருந தர்ப்பணம் சிராத்தம் முறை. ஆடி அமாவாசை அன்னைக்குன்னா 24ஆம் தேதி 7ஆம் மாதம் வியாழக்கிழமை அமாவாசை முழுமையாக இருக்குது. இப்போ இந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம கண்டிப்பாக அது வரைக்கும் நீங்கள் கற்றுக்குங்க. டிக்டாக்லையும் கற்றுக்குங்க. இல்லை உங்களுக்கு வந்து இப்போ என்னோடய குரூப்பில் இப்போ சத்தோன் காசி காலை பட்டர் பயிர் காட்மலேசியா உள்ளவங்க ஏதோ உங்கள் வீட்டுக்கிட்டையோ இல்லை உங்கள் ஏரியாவில் இருந்தால் அவங்கள்ட்ட போய் இந்த சிராத்தம் எப்படி செய்வதுன்னு கற்றுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிக் கொடுக்கும்போது யாருமே அவ்வளோ கற்றுக்கலை, சிரமப்பட்டேன். ஏன்னா நம்ம சோம்பல் பட்டேன்னு கற்றுக்க முடியாது இல்லையா? எந்த வழிபாடும் அப்படி தான். ஆனால் அவங்க குடும்பத்தை யாரோ ஒருத்தவங்க சாட்சி மடிஞ்சிட்டா ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஐயோ நான் கற்றுக்கலையே, எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் வந்து 10 நாள் நான் வந்து தர்ப்பணம் பண்ணியிருப்பேனே, மாதம் மாசிகா சிராத்தமும் செஞ்சுருப்பேனே. நித்திய சிராத்தம் கண்டிப்பாக செய்யணும். ஒரு அப்பா அம்மா சாட்சி மடிஞ்சிட்டா 360 நாள் கண்டிப்பாக அவங்க 2 பிண்டை வச்சு அந்த அப்பா அம்மா ஆத்மாவுக்கு சிராத்தம் கண்டிப்பாக செய்ய. நித்திய சிராத்தம் பேர்.
அதாவது ஒரு வருஷம் கோயிலுக்கு போகாதீங்கன்னு சொன்னோடனே கோயிலுக்கு போனால் தீட்டுன்னு வச்சுக்கிட்டாங்க. அப்படின்னு இல்லை. இந்த காலத்தில் வசதி இருக்குது. காடு எடுத்தோம் 10 நிமிஷம் கோயிலுக்கு போயிடும். ஊருக்கு பட்டா கோயில் இருக்குது, ஒரு 1 கிலோமீட்டருக்கு தூரம் கோயில் இருக்குது. ஆனால் அங்கே அப்போல்லாம் அந்த காலத்தில் அப்படிலாம் இல்லைல்லம்மா. எங்கள் மாட்டு வண்டியில் போய் நடந்து போவாங்க. 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர். சில கிராமத்தில் கோயிலே இல்லாமல் இருக்கும். அப்போ அப்போ உள்ள குருமார்கள்லாம் நீ கோயிலுக்கு போக வேணாம், முக்கியத்துவம் கொடுக்க வேணாம். உங்கள் ஆத்மாவுக்கு, உங்கள் முன்னோட ஆத்மாவுக்கு நீங்கள் சிராத்தம் பண்ணுங்க, வீட்டுக்கு வெளியே கற்றுக்குங்க. சிறப்பாக இந்த சிராத்தம் பண்ணிங்கன்னா அந்த ஆத்மா 1 வருஷத்துக்கு நீங்கள் வந்து சிராத்தம் முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த சொல் வந்து நாளடையில் இறப்புனா தீட்டு கோயில் போகக்கூடாதோ அப்படின்னு மாறப்பட்டது. மாற சொந்தமாக மாற்றிக்கிட்டாங்க. ஏற்பனா தீட்டு கோயில் சாமி கும்பிடக்கூடாதோ அப்படின்ட்டு. சாமி கும்பிடணும் இல்லை, முக்கியத்துவம் முன்னோர்களுக்கு ஆத்மாவுக்கு சிராத்தம் தர்ப்பணம் பண்ணணும் 1 வருஷம். விஷயம் தெரிஞ்சவங்க சில பேர் ஹோமமே செய்வாங்க, மாதம் சில ஹோமமே செய்வாங்க இந்த ஆத்மாவுக்கு. நான் அப்படி கூட செய்வேன்னா சொல்ல, செஞ்சால் மிக சிறப்பு. ஆனால் தர்ப்பணமாவது கற்றுக்கிட்டு செய்யுங்கன்னு சொல்கிறேன். இப்போ நான் 10 பிண்டங்கள் நான் முடித்துட்டேன். அடுத்தது இன்னும் கொஞ்சம் நான் வந்து விரிவாக நான் அதை பற்றி பேசுகிறேன். காசிகால பைரவி, பைரவ சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருசனமங்கரி, ரமேஷ்வாய் பைரவ சிவம், எங்களோட சத்பாவன குருவான பைரவ சிவஸ்ரீ தெய்வத்திரு தவத்திரு பைரவ சிவஸ்ரீ சந்திரசேகர் குருக்களோட ஆத்மாவை சாந்தி அடைஞ்சு எங்களுக்கு குருவாக வந்து வழி நடத்தணும். இந்த குரூப்பில் இருந்த மற்ற அடியார்களோட ஆத்மான பிணைங்க ஜெயந்தி அம்மா, செல்வி அம்மாவுடைய தாயார் ஆத்மா, அதே மாதிரி எங்களோட சத்யோஷ லோயர் அம்மாவோட தாயாரோட ஆத்மாவும் சாந்தி அடையணும். அதே மாதிரி இப்போ வேறு ஃபேமிலியோடைய எட்மினான பவனேஷ்மி அம்மாவோட அண்ணனோட ஆத்மாவும் சாந்தி அடைஞ்சு எங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும். இப்போ வேணும்னா முன்னோர்கள் நம்ம மறக்கவும் கூடாது, நம்ம கூட உள்ளவங்க நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. காசிகால பைரவி, பைரவ சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருசனமங்கரி, ரமேஷ்வாய பைரவ சிவம்.